அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீராம நவமி இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான விருப்பம் ரெண்டு நாளுக்குள்ளார நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாவோ, அல்லது இப்போ ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, மேலும் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரதுன்னு தெரியல அப்படிங்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் இரவுக்குள்ளே கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய விருப்பங்களும் 2 நாளில் நிறைவேறும். அதே போல் ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கியிருந்தீங்கனாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வர இருக்குது. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்களுக்கு திருமணமான ஒரு விசேஷ நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒருத்தங்களுடைய திருமண நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இப்போ சாதாரண மனிதர்களாகிய நாமே இவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அப்படிங்கும்போது முருகப்பெருமான் தான் காதலிச்ச வள்ளியை கல்யாணம் பண்ணின ஒரு நாள் இது. அப்போது அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அதாவது ஒரு லவ் மேரேஜ் ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாமே. அப்போ இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம முருகப்பெருமானிடம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதுவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய நாட்கள்னு பார்க்கும்போது 6 நாட்களை நம்ம சொல்லுவோம். அது விரதம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை விளக்கேற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, சாதாரணமாக வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, 6 நாள் அப்படிங்கிறது கணக்கு. அப்போது நீங்கள் இந்த நாளில் தொடங்கி பங்குனி உத்திரம் வரைக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு 6 நாட்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடியதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அது வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், வேறு ஏதாவது இப்போ காதல் கை கூடுறதுலையாகட்டும், கடன் இருக்குது அந்த கடன் தீர்வதிலையாகட்டும், பணம் சேருவதிலாகட்டும், சகலமுமே A to Z எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இப்போ வீட்டில் கன்னி பெண்கள் கன்னி பையன்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு திருமணமாகாமல் தள்ளி போயிட்டே இருக்குதுங்கும்போது நம்ம மகனுக்கோ மகளுக்கோ சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் செய்யலாம். சீக்கிரமாகவே முருகப்பெருமானுடைய அருளால் மனசுக்கு ஏற்ற மாதிரி மணமகளோ மணமகனோ அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இது குறித்து நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நைட்டு 9 மணிக்கு போட்டிருந்தேன். இந்த குறிப்பிட்ட ஒரு தீபமும் ஒரு வரியும் போதும், இதை மட்டும் நீங்கள் 6 நாள் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதையும் செய்கிற மாதிரி இருந்தால் செய்யலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படி தினமுமே விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்ய முடியாது. ஒரு வேளை பீரியட்ஸ் தொல்லையில் கூட இருக்கலாம், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி கூட இருக்கலாம், இல்லை அடிக்கடி வெளியில் போயிட்டு வர மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ விளக்கேற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அது மாதிரி பண்ணிக்கலாம். விளக்கு கூட என்னால் ஏற்றி வைக்க முடியாது, ஆனால் எனக்கு இந்த நாட்களுக்கு உண்டான பலன் கிடைக்கணுங்கும் போது இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இன்றைக்கி மார்ச் 27. இப்போ இந்த நாள்லேயே தொடங்குறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இந்த நாளில் எப்போ இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணுங்கள். மாலை ஒரு 4:30க்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல நேரமாகவும் இருக்குது, சரிங்களா? அந்த நேரத்தில் இருந்து இரவு தூங்கிறதுக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் குளிச்சுட்டு இதை தாராளமாக சொல்லலாம். அதே போல் அசைவம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் இருக்குது, விருப்பம் இருக்குது, அதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணிவிட்டேன் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உறுதித்தன்மையோட அசைவம் சாப்பிடாமலேயே இந்த ஒரு 6 நாள் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும், மேலே அது ஒரு வலிமையும் கொடுக்கும். அதனால் ரொம்ப முக்கியமான கோரிக்கை இருந்துச்சுன்னா இந்த 6 நாளும் அசைவம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லைங்க எங்களால் அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடியது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த 6 விதமான விருப்பங்களையுமே நிறைவேற்றி தந்துடும், சரிங்களா? மேலும் எந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் போதும் நம்ம ஏதாவது தண்ணீர் பக்கத்தில் வச்சுட்டோ கையில் வச்சுட்டோ சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ மாலை 4 மணிக்கு மேலே தான் நீங்கள் இதை சொல்கிற மாதிரி வருது. இப்போ நாளைக்குன்னா நீங்கள் காலையிலேயே குளிச்சிட்டிங்கன்னா காலையிலேயே கூட நீங்கள் இதை செஞ்சிடலாம், சரிங்களா? காலை மழை ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் இதை சொல்கிற மாதிரி வரும், சரிங்களா? சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நானும் சொல்லி காட்டுறேன்.
ஞான சக்திதர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்தா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. இந்த சுப்பிரமணியாய நமகங்கிற பேர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானத்தை பெற்றவன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இது இந்த மந்திரத்தோடு சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஞான சக்தி தர ஸ்கந்தா, இதில் பார்த்திங்கன்னா அன்னை சக்தியினுடைய புதல்வா அப்படின்னு வந்துடுது, வள்ளியினுடைய பெயர் வருது, தேவசேனை அதாவது தெய்வானியோட பெயர் வருது, முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்புக்கும் விதமாக கார்த்திகேயான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் சுப்பிரமணியாய நமகன்னு சொல்லி இது நிறைவு பெறுது. இந்த ஒரு 5 வரியிலே பார்த்திங்கன்னா சகலமும் அடக்கமாக இருக்குது. அதனால் இதை மட்டும் நீங்கள் தினம் 6 முறை அல்லது குறைந்தபட்சம் 1 முறையாவது சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமானுக்குரிய எண் 6ங்கிறதுனால இதை நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ 6 முறை சொல்கிறது சிறப்பு. 6 முறை சொல்ல முடியலனா வேணால் 1 முறை சொல்லுங்கள். மொத்தத்தில் இன்று தொடங்கி தினந்தோறுமே அந்த பங்குனி உத்திரம் வரைக்குமே நீங்கள் இதை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். வீட்டில் திருமணமாகாத பசங்க வச்சுருக்கிறீங்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லி இதை சொல்ல சொல்லுங்கள். அவங்க இதை சொல்கிறதுக்கு விருப்பப்படலைங்கும்போது பெற்ற தாய்மார்களான நாமளாவது அவங்களுக்காக சொல்கிறது அப்படிங்கிறது சீக்கிரமாக அவங்களுக்கான வாழ்க்கை துணையை நம்ம கண்ணு முன்னாடி காட்டிடும். சரிங்களா? அவசியம் சொல்லி பலனடையுங்க. எந்த ஒரு வழிபாடும் விளக்கம் ஏற்ற முடியலன்னா கூட இந்த மந்திரத்தை சொன்னாலே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.